கதை கேட்டிங்களா? இல்லை கதை பேசுனீங்களா? கதையை கேட்டிருப்பீங்க, அப்புறம் தான் கதையை பேசியிருப்பீங்க சேர்ந்து. சரி, நம்ம இந்த டாப்பிக்கில் கதை கேட்குறது, கதை பேசுறது, கதையை கொண்டு போய் சேர்க்கறது, இது 3 பற்றி பேச போகிறோம். ஏன்னா இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் சந்திக்கிறோம், நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். குடும்ப விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கையோட முன்னேற்றங்கள், கணவன் மனைவி உறவு, இந்த மாதிரி நிறைய ஜென்ரலாக பொதுவாக நடக்கிற விஷயம், அங்கே நடக்கிற விஷயம், இங்கே நடக்கிற விஷயம் பேசிக்குவோம். ஆனால் அந்த க்ளோஸானவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தான விஷயங்களை பேசுவோம். சென்சிட்டிவான விஷயம் கூட அது இருக்கலாம். நாம கதை கேட்குறோம்ல, அதை நிப்பாட்டணும். ஏன்னா தப்பு அங்கே தான் ஆரம்பிக்குது. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், எப்பயும் அந்த காலத்துலேருந்தே சொல்லுவார், கதை கேட்காதீங்கடா வேணாம் அப்படின்னுவார். ஏன் அப்படின்னு, பாவம் அவங்க மனக்குமுறையில் கொட்டுறாங்க. அவங்க ஒரு 10 பேர்கிட்ட கொட்டிட்டு 11ஆவதாக அவங்கள்ட்ட கொட்டுவாங்க. நாளைக்கு எதுவும் நடந்துச்சுன்னா கடைசியாக உங்ககிட்ட தானே சொன்னேன், நீங்கள் தானே அதை சொல்லியிருக்கீங்க, நான் வேறு யார்ட்டும் சொல்லவே இல்லை தெரியுமான்னு சொல்லி அங்கே ஒரு பூகம்பம் வெடிக்கும். அந்த பூகம்பம் வெடித்து பெருசாக போய் கடைசியில் நம்மளுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? RTX வச்சு வெடிச்சிருவாங்க. முடிஞ்சது. அதையே தூக்கிட்டு வருவாங்க. நம்ம அதை பற்றி பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருப்போம். இல்லை அவங்க பாருங்க, இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, இந்த திறமை அவங்களுக்கு இருக்குது, அந்த இது அவங்களுக்கு இருக்குது, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாங்க, இதை எப்படி செய்கிறாங்க, அதை அப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் அது மறைக்கப்பட்டோம். ஏன்னா அது நல்லது பேசுறீங்களே, நல்லது போய் எனக்கு சேராது. நல்லா இல்லாத விஷயம், அதாவது இது காசிப் கிடையாது. காசிப் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். அப்போ இந்த நடக்கிற விஷயங்களை நீங்கள் பேசுறீங்களே, நம்பி பேசிடுவீங்க. நீங்களும் உரிமையானவங்க தானே, இவங்களும் ஃப்ரெண்டு அவங்களும் ஃப்ரெண்டு, பேசினா என்ன? உங்கள் ஃப்ரெண்ட் உங்க கூட தானே க்ளோஸாக இருக்காங்க, எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதெல்லாம்? ஏன் அவங்க எதுவும் பண்ணாமல் இருக்காங்க, ஏன் அங்கே போல, ஏன் இங்கே வரல, ஏன் இப்படி செய்யல அப்படி செய்யலன்னுவாங்க. அப்போ நீங்களும் அதை விரிவுபடுத்தி பேசுவீங்க. இல்லை உண்மைதான், அவங்க இது பண்ணாமல் இருக்காங்க. நான் சொன்னது போல் நீங்கள் அவங்களுக்காக பேசின, அது அவங்களுக்காக நீங்கள் நின்று பேசின விஷயங்கள் போய் சேராது. அது பெருசு கிடையாது. அது போய் சேர்ந்த கூட அது பெருசு கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு தப்பு நடக்குது, அவங்களோட பலகீனம், அதை பேசுகிறோம் இல்லையா, அது தவறு. தத்தாவுன்னு சொல்லிட்டு போயிருங்க, தத்தாவும் அப்படின்ட்டு போயிருங்க. சீனர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்டால் அங்கே முன்னுக்கு தான் இருக்கும், ஆனால் உங்ககிட்ட தத்தாவலா அப்படின்வாங்க. ஸோ அதுதான் பெட்டர். அதை எடுத்துகிட்டு வர பேசப்ப அப்படின்றங்க. ஏன்னா அந்த கதையை கேட்டு நீங்கள் கதையை பேசினா நீங்கள் கதையாயிருவீங்க. இதனால நிறைய விளைவுகள் ஏற்படும், நிறைய வினைகள் ஏற்படும். நான் சொன்ன மாதிரி ஆர்டிஎக்ஸ் வினையே இதில் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் வரலாம். ஸோ இங்கே திருந்த வேண்டியது முதல்ல நாம. அவங்க பேசினாலும் அதை கேட்காதீங்க. நீங்கள் பேசாட்டினாலும் பிரச்சனை இல்லை, கேட்கவும் கேட்காதீங்க. ஏன்னா கேட்கறதுனால பிரச்சனை வருது. முக்கியமாக கணவன் மனைவி உறவு, குடும்பம், இதெல்லாம் தலையிடாதீங்க. அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களா கூட இருக்கலாம், தலையிடாதீங்க. ஏன்னா ஒரு வாட்டி நீங்க தலையிட்டு ஒரு சில முறைகள் இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா மறுபடியும் அது நடக்கிறப்ப நீங்க எவ்வளவுதான் சாதிச்சு, நான் இதுக்காக சொல்லலை, நான் இப்படி சொல்லலை, என்னதான் நீங்க சாதிச்சு சொன்னாலும் அவங்க உங்களை நம்ப போறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்க தலையிட்டு, ஏற்கனவே நீங்க பேசியிருக்கீங்க இப்படி அப்படின்னு அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசிடுவாங்க. அவங்களோட விஷயத்தை தான் அவங்க பேசுவாங்க. உங்களை பத்தி அங்கே ஒன்றும் இல்லை, நீங்க பேசியிருக்கீங்க, நீங்க தவறானவங்கன்னு. அப்போ உங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, யூ ஆர் ஃபேமஸ் காசிப்னு. இது காசிப் கிடையாது. இது காசிப் இல்லை. காசிப்புக்கு டோட்டலி வேற அர்த்தம். இது நீங்க பகிர்ந்துக்கிறது, சில விஷயங்களை, சென்சிட்டிவான விஷயங்களை அது அறியாம இல்லை அறிஞ்சோ பகிர்ந்துக்கிறது. அப்போ உங்களுக்கு அந்த பேர் வச்சு அந்த பட்டம் சூட்டிடுவாங்க. அப்போ நடக்காத விஷயத்துல நீங்க அங்கே இருந்தா கூட அது உங்களுக்கு தான் சேரும். அங்க விட்டாதீங்க. அந்த மாதிரி விஷயத்த விட்டுறாதீங்க. அங்கே நீங்கள் போய் உங்கள் பேரை கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கதையை தூக்கிட்டு வந்தா சொல்றீங்க. ஏன்னா இந்த கதையை கேட்டு கதையை பேசி நீங்கள் மறுபடியும் சொல்கிற கதையாயிருவீங்க. அடுத்த வீடியோவில் இந்த கதை பேச வந்தாங்க பார்த்தீங்களா, நம்மளை குடஞ்சி கோரை பண்ணி அவங்கள பற்றி பேசலாம்.